எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஒருவேளை எனக்கு வந்து இது ரெண்டால் வகுப்படக்கூடிய ஒரு நம்பராக இருந்தால் எனக்கு வந்து அந்த நம்பரை போட்டு இஸ் எ ஈவன் நம்பர் அப்படின்னு வரணும். அதாவது 8ன்னு போட்டோன்னா 8 இஸ் எ ஈவன் நம்பர்னு வரணும். அவ்வளோ. அதுக்கு அடுத்து எல்ஸ், இதுதான் நம்ம போட வேண்டிய அடுத்த பார்ட். எல்ஸ் பார்ட். எல்ஸ் printf அதே நம்பர், அந்த நம்பரில் வந்து நீங்கள் என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். இப்போ நான் ஒரு வேளை 7 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும்னா என்டர் எ நம்பர் நீங்கள் வந்து இருக்கும். என்டர் எ நம்பர்னு வரும். இப்படி நிற்கும். இதில் வந்து எதனா ஒரு நம்பர் டைப் பண்ண சொல்லுவோம். நம்ம இப்போ வந்து 7 டைப் பண்ணுறோன்னு வைங்க. மேலே இருக்கிறத விட்டுருங்க, கீழே இருக்கிறது இப்போ போகும். 7 நான் டைப் பண்ணுறேன். அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா ஆன்சரு 7 இஸ் எ ஆட் நம்பர் அப்படின்னு வரும். ஓகேவா? 8 போட்டேன்னா 8 இஸ் ஈவன் நம்பர்னு வரும். ஏன்னா அது 2ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர், அதனால ஈவன் நம்பர்னு வருது. அதே நேரத்தில் 7 போட்டேன்னா 7 இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு வருது. ஏன்னா அது வந்து 2ஆல் வகுப்படாத நம்பர், அதனால் அப்படி வருது. ஓகேவா? அது வர்றதுக்காண்டி தான் நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிட்டோம். நம்பர் வந்து %2 = 0 அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு வந்து printf இதை போய். அப்படி இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இஃப் பார்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னா எனக்கு வந்து எல்ஸ் பார்ட்டை ரன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இஃப் பார்ட்டை வந்து இந்த இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கோடு வந்து இங்கேயே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். முடிச்சுட்டு 8 இஸ் ஈவன் நம்பர்னு போட்டு முடிச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த இஃப் பார்ட் வந்துட்டு ஒரு தடவை ஓடி முடிஞ்சிருச்சு, இஃப் பார்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அது கொடுத்த அந்த கமெண்ட் படி அது இல்லை. அப்போ வந்து அது அடுத்தது என்ன செய்யலாம், எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் பார்ட்டை ரன் பண்ணும்போது எல்ஸ் பார்ட்டு ஒர்க் ஆகுது. அப்போ ஆமாம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி இது வந்து ஆட் நம்பர் இருக்குது, இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி அதோட வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன செய்யணும்னா அது வேலையை செஞ்சு நமக்கு அவுட்புட் கொண்டு வந்து காட்டிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இஃப் எல்ஸ் பார்த்துருக்கோம்.